பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழையாடு தத்துவம் போகுதே துளிகளும் தூருதே நனையாம என்ன செய்வேன் மலர்வனம் மூடுதே மதுரமும் ஊறுதே தொலையாம எங்கே போவேன் தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சியால் பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் குடிநீர் கேட்டு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? சாதாரண தண்ணியா? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. தற்கொலை என் மதத்திற்கு எதிரானது. ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்கிற என் மதத்தின் இன்னொரு கொள்கையை முன்னிறுத்தி என் உயிரை விடுகிறேன். இந்த தண்ணிலே எங்க ரத்தத்தை கலக்கிறோம். நீங்கள் குடிப்பது கூல்ட்ரிங்க்ஸ் அல்ல, ஏழை விவசாயியின் ரத்தம். சூப்பரான ஒரு கான்செப்ட் வச்சு எல்லாரையும் அப்படியே கண்ணே கலங்க வச்சிட்டீங்க. கலாமாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். லாஸ்ட் வேர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மோஸ்ட் ஹார்ட் டச்சிங் பெயிண்டிங். பிஃபோர் சப்போர்ட்டிங் டிஜிட்டல் இந்தியா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அவர் ஃபார்மர்ஸ். அதாவது விவசாயிகளை கண்டிப்பாக யாருக்குமே இது பண்ண மாட்டாங்கன்னு தெரியவே இல்லை. ஏன்னா அங்கே பாருங்கள், அந்த பசுமாடுக்கு இருக்கிற ஒரு பாசம் கூட நம்மளுக்கு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல இல்லை. அந்த ஃபோட்டோவை பாரு, எவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங். ஒருத்தர் விவசாயத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து தூக்கு போட்டார், ஆனால் மாடுகள் வந்து அன்போட தன்னோட எஜமான பார்க்க அங்கே வந்து காலை நக்குது. பியூட்டிஃபுல். என்ன ஒரு அட்டாச்ட். எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா பண்ண. யார் கொரியோகிராஃபர்? பிரபா மாஸ்டர், விக்கி மாஸ்டர், வசந்த் மாஸ்டர். ஓகே, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நீயும் நல்லா பண்ண. அதில் வந்து அந்த இது வச்சு அந்த ஒன்லி இந்த சவுண்டு வச்சு மட்டும் பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. க்ரியேட் பண்ணிங்க. அந்த லாஸ்ட்டில் நீ மேலே நின்று அப்படி டேர்ன் ஆகும்போது ஐயோ கரெக்டாக பிடிக்கணும். ஏன்னா எல்லா பாய்ஸ் இப்படி இருக்காங்க.
நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆடு. ஓகே, குட் லக் ஸ்வீட்டா. தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஹரி, நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ. நல்ல ஸ்டைல், நல்லா கொரியோகிராஃப், வெரி வெல் கொரியோகிராஃப். பாய்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஆட்டிடியூட் இருக்குது, நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதிலெல்லாம் இது பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த டட்டிங் செக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணீங்க. பட் அதே லாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் லாக்கிங் வீக்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு செமிஃபைனல்ஸ்லாம் வரைக்கும் ஈஸியாக போகிற அளவுக்கு உங்களுக்கு இப்போ டேலண்ட் இருக்குது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். Who knows? தேங்க்யூ மிஸ்டர். கோகுல் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஹாய் ஹரி, நல்லா இருந்துச்சு ஹரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மிஸ்டர். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு வெஸ்டர்ன் ரவுண்டில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை வந்துட்டு அழகாக வந்து சேர்த்து காட்டியிருக்கீங்க. ரொம்ப அதுக்கு வந்து உங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு, உங்கள் கோரியோகிராஃபருக்கும். அதே மாதிரி உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்குது. மாஸ்டர் உன்னை வந்து வாக்கெல்லாம் மாற்ற சொல்லி கொஞ்சம் மேன்லியாக பண்ண சொல்லியிருந்தாங்க முன்னாடி. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அழகுபடுத்தி இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸராக மாறிக்கிட்டு இருக்க. ஓகேவா? இன்னும் நீ வந்து காம்படிஷனுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்துட்ட. இன்னும் பக்கா ஒரு காம்படிட்டர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டேன்னா நீ ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸராக ஆகிடுவேன். சரியா? நெக்ஸ்ட் டைம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கரெக்ட் பண்ணிக்க மாஸ்டர் சொன்னது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.